இந்த செஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Tally Erp9ல இந்த கேட்வே ஆஃப் Tally ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்ன, அதில் என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட கம்பெனியோட இயர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பீரியட் வந்து நான் இங்கே 1/4/2022 அண்ட் 31th March 2021 இந்த தான் கம்பெனியோட கரண்ட் பீரியடாக நான் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள், அதாவது இந்த ஒரு வருஷத்துக்கான நம்ம போட்ட என்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லை லாஸ் வந்திருக்கா அப்படின்றது பார்க்குறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேவா, இப்போ நம்ம இங்கே போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்குள்ளே போகலாம். ஸோ நான் கேட்வே ஆஃப் Tally ஸ்க்ரீனில் பி ப்ரெஸ் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்குள்ளே போயாச்சு. இப்போ இங்கே வந்து பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து 2 அக்கௌண்ட்டாக இருக்கும். இந்த டோட்டல் இருக்குது இல்லைங்களா, 2,21,000 இந்த டோட்டலுக்கு மேலே இருக்கிறது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டோட்டலுக்கு கீழே இருக்கிறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேட் அப்படின்னாலே என்ன அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் தான். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் தான் என்ட்ரு ஆகும். அது மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட். சரி, இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன ஒரு வேல்யூவும் என்ட்ரு ஆகலை. அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நான் இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல. இந்த ஓப்பனிங் ஸ்டாக்னால் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம 1st April 2022 1st June 2020 இருக்குது டேட். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிடையாது. இப்போ நீங்கள் 1 இயருக்கு டோட்டலாக 1 இயருக்கு வந்து நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பீரியட் செலக்ட் பண்ணிவிட்டு F2ல் இங்கே வந்து ஃப்ரம் டு நம்ம டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது 1st April 2022 31st March, அதாவது எண்ட் ஆஃப் த பீரியட் இருக்கு இல்லைங்களா, 31st March 2020 நம்ம கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி டேட் செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஹோல் இயர் 1 இயருக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இங்கே இருக்குது. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து என்ன எப்படி என்ட்ரு ஆகும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து கரண்ட் இயருக்கு ஓப்பனிங் ஸ்டாக்காக அமையும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் இங்கே இருக்குது இல்லைங்களா 6,000. இந்த 6,000 வந்து நெக்ஸ்ட் இயர் நம்ம கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது அதோட ஓப்பனிங் ஸ்டாக்காக நம்ம போட்டு ஆரம்பிப்போம். ஓகே, சரி, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது. தென் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 இயருக்காக நம்ம என்னென்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம என்டர் கொடுத்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஏப்ரல் மந்த் அண்ட் ஜூன் மந்த்துக்கு தான் நம்ம சேல்ஸ் போட்டிருக்கோம். சேல்ஸ் டோட்டலாக நம்ம சேல்ஸ் பண்ண நெட் சேல்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2,15,000. அதுதான் இங்கே 2,15,000 நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ராயிருக்கு. ஓகே, தென் இங்கே வந்து பாருங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வந்து 60,000 இருக்கு இல்லையா, நம்ம ஹோல் இயருக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் இங்கே வந்து 2 பர்ச்சேஸ் தான் போட்டிருக்கோம். அந்த அமௌண்ட்டு 60,000 தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ராயிருக்கு. தென் க்ளோசிங் ஸ்டாக்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 கீபோர்ட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சேல்ஸ் பண்ணது வந்து ஒரு 50 நம்பர்ஸ் சேல்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் பேலன்ஸ் ஸ்டாக் இன் ஹேண்டில் நம்மக்கிட்ட பேலன்ஸ் ஸ்டாக் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டாக் தான் வந்து க்ளோசிங் ஸ்டாக். அதோட அமௌண்ட்டு, அதோட டோட்டல் வேல்யூ அதுதான் வந்து இங்கே என்ட்ரு ஆகும். இப்போ இங்கே வந்துட்டு கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஒருவேளை இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து கீழே வரும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய காஸ்ட்டு இல்லை சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு ஏதாச்சும் காஸ்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அதுவும் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே பாருங்கள், கிராஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு நெட் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். அதாவது நெட் சேல்ஸ்னால் என்னென்னா நம்ம சேல்ஸ் பண்ண வேல்யூ, தென் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்னா அந்த குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆன எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, நான் வந்து இங்கே ஒரு ஸ்மாலாக ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்கேன் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற மாதிரி. என்னென்னா சேல்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா, சேல்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக், நம்ம சேல்ஸ் பண்ண வேல்யூ ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய வேல்யூ, இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இஸ் ஈக்குவல் டு க்ராஸ் ப்ராஃபிட். இப்போ வந்து பாருங்கள், டேலிக்குள்ளே போகலாம். அதாவது சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்கா, சேல்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க 2,15,000 ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் 6,000
பார்த்தீங்கன்னா 2,21,000 அதுவும் இங்கேயும் என்ட்ரு ஆகிடும். இந்த 2,21,000 இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண அக்கௌண்ட் 60,000 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் க்ராஸ் ப்ராஃபிட் 1,61,000. இதுதான் க்ராஸ் ப்ராஃபிட். இதை தான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுறாங்க. இந்த டோட்டலுக்கு மேலே இருக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் ட்ரேட் அப்படின்னாலே பையிங் அண்ட் செல்லிங் தான். ஸோ இதில் வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் மட்டும் தான் என்டர் ஆகும். ஹோல் இயருக்கான பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் வந்து என்டர் ஆகும். ஸோ இதுதான் வந்து க்ராஸ் ப்ராஃபிட். க்ராஸ் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ 2,21,000 அதை அப்படியே இங்கே என்ட்ரு பண்ணிடுறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த 2,21,000 இருந்து மைனஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா 1,61,000 இதுதான் வந்து க்ராஸ் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம பார்த்தாச்சு. இது எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா இந்த டோட்டலுக்கு கீழே நம்ம போடக்கூடியது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதில் தான் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லை லாஸ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டு சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு காஸ்ட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் வச்சு தான் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட் இப்போ ஒரு கீபோர்டு எடுத்துக்கலாங்க. கீபோர்டு வந்து நம்ம 300 ருபீஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா ஆனால் சேல்ஸ் பண்ணுவோம் 350க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். அப்போ அந்த 50 ருபீஸ் இருக்கு இல்லைங்களா அதுதான் நம்மளோட ப்ராஃபிட். இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ராஸ் ப்ராஃபிட்டாக கேல்குலேட் பண்ணிக்கிறாங்க. இந்த க்ராஸ் ப்ராஃபிட்லேருந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்னெல்லாம் வரும்? இப்போ எவ்ரி மந்த் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ரெண்ட், ஒரு வேளை ஆஃபீஸ் வந்து ஓன் ஆஃபீஸாக இல்லாமல் ரெண்ட் ஆஃபீஸாக இருந்தால் நம்ம ரெண்ட்டு பே பண்ண வேண்டியிருக்கும். தென் வந்து இந்த இபி பில்லு, டெலிஃபோன் சார்ஜஸ், இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி, இந்த மாதிரி உள்ள எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக பேலன்ஸ் இருக்கக்கூடியது தான் நெட் ப்ராஃபிட். க்ராஸ் ப்ராஃபிட்லேருந்து எக்ஸ்பென்சஸ் போக பேலன்ஸ் இருக்கக்கூடியது தான் நெட் ப்ராஃபிட். சரி, இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து க்ராஸ் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அந்த க்ராஸ் ப்ராஃபிட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த டோட்டலுக்கு கீழே இருக்கக்கூடியது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து ஃபுல்லாக எக்ஸ்பென்சஸ், தென் ரைட் ஹேண்ட் சைடு வந்து இன்கம்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து நமக்கு இன்கம் தான். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம ஃபைன் பண்ண க்ராஸ் ப்ராஃபிட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு பாட் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. பிஎஃப் அப்படின்னா பாட் ஃபார்வர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து எனக்கு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து நமக்கு இன்கம் அப்படின்றதுனால அது என்ன ஆகுதுன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒருவேளை க்ராஸ் லாஸாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ரைட் ஹேண்ட் சைடு தான் க்ராஸ் லாஸ் காட்டும். க்ராஸ் லாஸ் வந்து நமக்கு என்ன ஆகுனா அது ஒரு எக்ஸ்பென்சஸ் மாதிரி தானே. ஸோ அது வந்து என்ன ஆகுனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்மளோட கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. ஸோ க்ராஸ் ப்ராஃபிட் அப்படின்றதுனால அதை பாட் ஃபார்வர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் போடுறாங்க, இன்கமில் போட்டுக்கிறாங்க. இன்கமில் வந்து அந்த க்ராஸ் ப்ராஃபிட் 1,61,000 என்ட்ரு பண்ணுறாங்க. ஓகே, இங்கே வந்து சொல்லியிருந்த என்னென்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து இன்கம்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ். இங்கே இன்டைரக்ட் இன்கம்ஸ் வந்து ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா என்டர் பண்ணிக்கலாம். ஒருவேளை இன்டைரக்ட் இன்கம்ஸ் இல்லைன்னா இங்கே என்ட்ரு ஆயிருக்காது. இந்த இன்டைரக்ட் இன்கம்ஸ் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம கிரெடிட்டார்ஸ் கிட்ட வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்னா இன்கமாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், ஒரு அமௌண்ட்டு போட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட் வந்து அவங்க தனியாக நமக்கு அலாட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து நமக்கு ஒரு இன்கம், ஒரு அமௌண்ட் வந்து நம்ம மைனஸ் பண்ணி பேலன்ஸ் உள்ள அமௌண்ட் தான் நம்ம கட்ட போகிறோம், பே பண்ண போகிறோம். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஏதாச்சும் பண்ணியிருந்தோம்னா அது இன்டைரக்ட் இன்கமில் வரும். நம்ம இன்டைரக்ட் இன்கமில் இங்கே போட்டுக்கலாம். சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்டல் இன்ஃபர்மேட்டிக்ஸில் இது ஒரு எதுவும் இன்கம் வந்து ரிசீவ் பண்ணாததுனால இன்கம் எதுவுமே காட்டலை. ஓகே, இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்டர் கொடுக்குறேன். இந்த இன்டைரக்ட் இன்கம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெப்ரிசியேஷன். இந்த டெப்ரிசியேஷன் எது கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஹோல் இயர் 1 இயர்க்கு வந்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த 1 இயர் இப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு டெப்ரிசியேஷன் போடுவோம். அந்த டெப்ரிசியேஷன் வந்து என்ன ஆகும்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில்
என்ட்ரு ஆகும். தென் டிஸ்கவுண்ட் கிவன், நம்மளோட டெட்டாஸ் இருக்காங்களா, டெப்டாஸ், அதாவது நம்மளோட கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட்டுக்கு அலோவ் பண்ணுறது, டிஸ்கவுண்ட் கிவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். தென் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ், நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணும்போது, ஃபைனல் பண்ணும்போது ஆடிட்டர் வச்சு நம்ம செக் பண்ணுவோம், வெரிஃபை பண்ணுவோம். அதுக்கு கொடுக்கக்கூடிய ஆடிட்டர் ஃபீஸ் தான் வந்து ஆடிட்டர் எக்ஸ்பென்சஸ். அதுவும் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ இங்கே வந்து பாருங்கள், க்ராஸ் ப்ராஃபிட் மைனஸ் க்ராஸ் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்டைரக்ட் இன்கம்ஸ். ஒரு வேளை இன்டைரக்ட் இன்கம்ஸ் இங்கே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்லேருந்து மைனஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட். இப்போ வந்து ஃபார்முலா பாருங்கள். இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, க்ராஸ் ப்ராஃபிட் ப்ளஸ் அதர் இன்கம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கூட க்ராஸ் ப்ராஃபிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர அமௌண்ட்டில் மைனஸ் செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் டெப்ரிஷியேஷன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் taxes and other expenses, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண நமக்கு வரக்கூடியது தான் நெட் ப்ராஃபிட். இவங்க வந்து நம்மளோட கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபார்முலா ஷார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது gross profit plus indirect incomes minus indirect expenses equal to net profit. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் இன்டைரக்ட் இன்கம்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ gross profit minus indirect expenses equal to net profit, அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து பாருங்கள், gross ப்ராஃபிட்டோட அமௌண்ட் அப்படியே இங்கே கீழே டோட்டலில் வந்துருச்சு. மைனஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த 1,61,000லேருந்து 23,000 மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கிடைக்கக்கூடியது தான் வந்து நெட் ப்ராஃபிட் 1,38,000. இதுதான் நெட் ப்ராஃபிட். நம்ம ஹோல் இயர், இந்த இயருக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கா லாஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ராஃபிட். ஒருவேளை நெட் லாஸாக இருந்துச்சு அப்படின்னா நெட் லாஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு தான் நெட் லாஸ் காட்டும். லாஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து டிஸ்பிளே காட்டும். இது ப்ராஃபிட் அப்படின்றதுனால நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு காமிச்சிருக்கு. ஓகே, இப்படி தான் வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் டிஸ்பிளே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கணும், எனக்கு வந்து இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்ம பண்ணியிருக்கோம், இல்லை என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இல்லை இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எக்ஸ்பென்சஸில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது நம்ம இந்த ஸ்க்ரீன்லேயே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் Alt F1 டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து கம்ப்யூட்டர் எதுவுமே கிடையாது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணது 60,000. தென் டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் எதுவும் கிடையாது. சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து சேல்ஸ் பண்ணது வந்து 2,15,000. க்ளோசிங் ஸ்டாக்கில் வந்து நம்ம கிட்டே இருக்க ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் 6,000 வேல்யூவில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. தென் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறாங்க. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேஷன் 3,000, டிஸ்கவுண்ட் கிவன் வந்து 10,000, இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ் 10,000, இதெல்லாம் சேர்த்து தான் 23,000 அப்படின்னு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் என்ட்ரு ஆகுது. இந்த மாதிரி நம்ம டீட்டெயில்டு கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம்.